ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியோட ரேட்டெல்லாம் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. தக்காளியை கூட ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுற நிலமையில தான் நாம் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரசம், சாம்பார், குருமா, சட்னி இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபீஸ்க்கும் நம்ம தக்காளிக்கு பதிலாக வேறு என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கலாம், என்ன அளவுகளில் சேர்க்கணும், எந்த டைமில் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய சமையல் குறிப்புகளும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே சைட் டிஷ் வந்து குருமா பண்ணுவோம். இந்த குருமாவில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக கண்டிப்பாக தக்காளி சேர்ப்போம். ஸோ இன்றைக்கி தக்காளி சேர்க்காம தக்காளிக்கு பதிலாக குருமாவில் வேறு என்ன பொருள் சேர்க்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக புளியோ லெமனோ நம்ம சேர்க்க போகிறதே இல்லை. ஸோ வேறு என்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே நம்மளோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த கல்பாசி சேர்த்தோன்னா வெஜிடபிள் குருமாவாக இருந்தாலும் சரி, இல்லை நான்வெஜ் குருமாவாக இருந்தாலும் சரி, இந்த குருமாவோட டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பரோட்டா குருமாவோட டேஸ்ட்லையும் வாசனையிலையும் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ எப்போவுமே நான் குருமாவுக்கு கல்பாசி சேர்த்து தான் செய்வேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் தேவையான அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுருங்க. இப்போ நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த குருமாவில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் தரதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப சேர்த்துறாதீங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குருமா ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளியை சேர்க்காம ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்க்காம இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு வேக வச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து பருப்பு வேக வைப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நான் வந்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே இந்த மாதிரி சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிட்டா போதும். இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் வந்து அப்புறமா சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நம்ம சாம்பாரோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த டைமில் சேர்க்குறேங்கிறத வீடியோவில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணத்தை குக்கருக்குள்ளேயே வச்சிடலாம். எப்போ பருப்பு வேக வச்சாலும் சரி இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணத்தை உள்ளே வச்சுட்டோன்னா நம்ம அதிகமான அளவில் தண்ணி சேர்த்துருந்தாலும் சரி அது குக்கருக்கு வெளியில் பொங்கி வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து இந்த குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் உடனே அடங்கணுங்கிறதுக்காக இந்த குக்கரை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கில் டேப் வாட்டரில் காட்டுவாங்க. இன்னும் சிலர் வந்து இந்த குக்கரில் இருக்க வெயிட்டை வந்து அப்படியே தூக்குவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது. இந்த குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் உடனே ரிலீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு துணியை தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த குக்கர் மேலே அப்படியே சுற்றிடுங்க. இந்த துணி வந்து ஒரு 30 செகண்ட்லேயே டக்குன்னு காஞ்சிடும். அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும். நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பும் நல்லா வெந்துருச்சு. எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த கிண்ணத்துலேயே ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடுச்சு. வெளியில் ஒரு சொட்டு தண்ணி கூட தெறிக்கவே இல்லை. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் ரசம் வைக்கிறதுக்கோ இல்லைனா குழம்பு வைக்கிறதுக்கோ சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக இதை வந்து நான் மசிச்சு விட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காயெல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நான் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு
கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு, அப்புறம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த காய் எல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே சீரகம் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போதான் நம்ம சாம்பாருக்கு டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு பெருங்காயம் எடுத்துட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த பெருங்காயத்தை கொதிக்கிற சாம்பாரில் நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக நம்ம பெருங்காயத்தை கரைச்சி சேர்க்கும் போது சாம்பாரோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீடுகள்லையுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி வந்து ரசம் தான். ரசத்துக்கு தக்காளி வந்து ரொம்பவே முக்கியமான பொருள். நிறைய பேர் வந்து நினைப்பீங்க தக்காளிக்கு பதிலாக நம்ம வந்து புளியை கூடுதலாக சேர்த்துக்கலாமே அப்படின்னு. ரசத்தில் புளி கூடுதலாக போயிட்டா ரசத்தோட டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம தக்காளிக்கு பதிலாக என்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நீங்கள் ரசத்துக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு 6-7 சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு எப்போவுமே பச்சை மிளகாயோட காரத்தை விட மிளகோட காரம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. இதை வந்து வைப்பரில் போட்டு லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளியோட அளவு வந்து நீங்கள் ரசத்துக்கு எப்போவுமே எந்த அளவுக்கு புளி சேர்ப்பீங்களோ அவ்வளோதான் சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி வந்து அதிகமாகிடுச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை. தக்காளிக்கு பதிலாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் இன்னும் சேர்க்கவே இல்லை. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நுரக்கட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். தக்காளிக்கு பதிலாக இந்த ரசத்தில் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா லெமன் தான். இதில் பாதி அளவுக்கு லெமன் மட்டும் சேர்த்தா போதும். பாதி லெமனோட ஜூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா தக்காளி சேர்க்காத ஒரு சூப்பரான ரசம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் இல்லாமல் வெங்காயம் தேங்காயோட ரேட்டுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் இது எதுவுமே சேர்க்காம நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடானதும் 2 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது சட்னியோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நமக்கு கருகீரக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் தரதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம்.
இந்த சட்னியில் நம்ம வெங்காயமோ தக்காளியோ தேங்காவோ சேர்க்கவே இல்லை. ஸோ சின்னதாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே புளி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.